10 மாதம் கருவுல சுமந்து பெத்தெடுத்த பிள்ளை பெத்த தகப்பனை கொல்ல நினைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. சத்ருவா மாறிட்டான், ஜனங்களை எதிரிகளா மாறிட்டாங்க, சொந்த ஜனங்களே எதிரிகளாக மாறிட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை. ஆனா அந்த வேதனைகள் மத்தியில கண்ணீரோடு வனாந்தரத்துல அவர் கதறிக்கொண்டு போகும் பொழுது சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சத்துக்களாக மாறி இருக்கலாம், உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருக்கலாம், உங்களை அழிக்க ஒரு கூட்டம் எழும்பி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார். உயர்வை விரும்பாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாருமே வாழ்க்கையின் பாதையில உயர்வை விரும்புகிறோம். குடும்பத்துல, வேலை தளத்துல, இருக்கிற சமுதாயத்துல, சபையில, செய்கிற ஊழியத்தில் எல்லாருமே ஒரு உயர்வை விரும்புகிறோம். 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தங்களை தாங்களே உயர்த்துகிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. தங்களை தாங்களே எங்க போனாலும் தங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி, நான் இப்படி, நான் அந்த ஊராக்கும், நான் இந்த ஆளாக்கும். தங்களை தாங்களே. பழைய ஏற்பாடுல ஒரு இருந்தான், ஒரு ராஜா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய நாட்களிலே தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவனுடைய கீர்த்தி எகிப்து எல்லை வரைக்கும் எட்டினது. பெரிய ஒரு எல்லாமே பிரியனாக இருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆனா என்ன வந்துட்டு அவனுக்குள்ள கொஞ்சம் மனமேட்டிமை வருது. கர்த்தருடைய ஆலயத்துல போய் கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக கடந்து போகிறான். மனமேட்டிமை, பெருமை. பழைய ஏற்பாடு காலத்தின்படி கர்த்தருக்கு யார் தூபம் காட்டணும், பலி செலுத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆசாரியர்கள் தான் செய்யணும். அவங்களை தவிர யாரும் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாடுல சில ஒழுங்குகள் இருக்குது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியாதனால எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. சில ஒழுங்குகள் இருக்குது. கர்த்தருடைய ஆசாரியர்கள் தவிர யாரும் செய்யக்கூடாது. துணிகரமா போனா ஆசாரிகள் எதிர்த்தாங்க. ராஜா வேண்டாம், இது செய்யாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. வேதம் சொல்லுகிறது, அவனை அந்த இடத்துல கர்த்தர் அடித்தார். அவனுடைய நெற்றியில என்ன வந்துச்சு? குஷ்டரோகம். அவனுடைய முடிவை பாருங்க. கடைசி வரைக்கும் ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்து போனான். ஒரு சின்ன காரியம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. குஷ்டரோகம், அதுக்கு இன்னைக்கும் மருந்து கிடையாது. கட்டுப்படுத்தலாம், அந்த வியாதியை கட்டுப்படுத்தலாமே தவிர சுகமாக்கிட முடியாது ஈஸியா. கடைசி வரைக்கும், வாழ்நாள் முடிகிற வரைக்கும் ஒரு தனித்த வீட்டிலே. எவ்வளவு பெரிய ஒரு அரசன், எத்தனை அரசர்களோடு பழகியிருப்பான், எத்தனை மக்களோடு பழகியிருப்பான், எத்தனை பேரோடு உறவாடிப்பான். அப்படிப்பட்ட அரசன் இப்பொழுது ஒரு தனிமையின் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டான். காரணம் என்ன? தன்னை உயர்த்தினான். அதே போல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு ஒருத்தன் இருக்கிறான். ஆண்டவர் முதலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்தெடுத்த ராஜா சவுல். ஆனா அதுக்கு முன்னாலே ஒருத்தன் தன்னை ராஜாவாக மாத்தி கொண்டான். அந்த 9ஆம் அதிகாரத்துல கிதியோன், அவருடைய பையன் ஒருத்தன் அபிமெலேக்கு. அந்த 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம், அங்க ஒரு இன உணர்வை தூண்டுறான். நான் ஒருத்தன் உங்களை ஆளுகை செய்யணுமா, என் சகோதரர்கள் எல்லாரும் உங்களை ஆளுகை செய்யணுமா? இன உணர்வை தூண்டி பதவிக்காக தூண்டி விடுறான் பாருங்க. தூண்டி விட்டு அந்த பதவிக்காக என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 9:5. அவன் ஒப்பராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும், நல்ல கவனிங்க, சகோதரர்கள் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். போதும். ஒரே கல்லுல என்ன செஞ்சானா? யார கொன்னா? கூட பிறந்த சகோதரர்கள் 70 பேரை பதவிக்காக. 70 பேர் ஒரே கல்லுல, ஒரே கல்லை போட்டு கொண்டானா தெரியல, அல்லது அந்த கல்லுல ஒவ்வொருத்தரையா போட்டு கொண்டானா தெரியல. பிராக்டிக்கலா நான் யோசித்து பார்க்கிறேன். எல்லாரையும் கட்டி வச்சு ஒரு கல்லை போட்டு கொண்டானா, அல்லது அந்த ஒரு கல்ல ஒவ்வொருத்தரையா சிறைச்சேதம் பண்ணி கொண்டானா எனக்கு தெரியல. எப்படி கொண்டான்னு தெரியல. கல்லால கொண்டுட்டான். பதவி. எனக்கு அருமை. அடுத்த வசனத்துல அவன் ராஜாவா மாறிட்டான். அப்படி அவன் ராஜாவா மாறி என்னத்தை சாதிச்சான்? தன்னை உயர்த்தினான். இந்த உலகத்தில் தன்னை உயர்த்தினான். நானும் ஒரு அரசனாக வர வேண்டும், நானும் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை உயர்த்தினான்.
அவன் முடிவு ரொம்ப பரிதாபம். ரொம்ப நாள் ஒண்ணு அரசாட்சி பண்ணல. 22ஆம் வசனம் சொல்லுது 3 வருஷம் தான் அரசாட்சி பண்ணான். எந்த ஜனங்கள் இவனை அரசனாக்குறாங்களோ அந்த ஜனங்களுக்கு இவனுக்கும் ஆண்டவர் ஒரு பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவியை உண்டாக்கி அவனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு அந்த அதிகாரத்துல 52, 53, 54 பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துருகத்துல அந்த சீகை மக்களுக்கு எதிராக சண்டை போட போகும்போது ஒரு துருகத்து மேல இருந்து, கோபுரத்து மேல இருந்து ஒரு பெண் என்ன செய்வான்னா, வாசிங்க அதுல 53ஆம் வசனத்தை வாசிங்க. 53. அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. மண்டையை உடைத்தது. மண்டை உடைஞ்சு போச்சு. எந்திரக்கல் தெரியுமா? இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எந்திரக்கல்னா தெரியாது. பழைய ஆட்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுல 4 கல் இருக்கும். ஒன்னு அம்மி கல் இருக்கும். என்ன கல் இருக்கும் சொல்லுங்க? அம்மி கல். மசாலா அரைக்கிறது, தேங்காய் அரைக்கிறது எல்லாம் அதுலதான். நான் சின்ன வயசுல கிராமத்துல எங்க அம்மா அரைச்சு கொடுக்கல நான் பார்த்திருக்கிறேன். அம்மி கல். அப்புறம் ஆட்டுக்கல், மாவு அரைக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கணும். அப்புறம் இந்த எந்திரக்கல், பயிறு உளுந்து எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு இது அரைக்கிறது. அப்புறம் உரல் மாவு குத்துறது எல்லாம். இதெல்லாம் இப்ப உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த கல்லெல்லாம் அவங்க பார்க்க வாய்ப்பு இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்குது, எங்க அம்மா வீட்டுல இருக்குது. அப்ப இந்த எந்திர கல்லை தூக்கி அவன் மண்டையை உடைத்தான். மண்டை பிளந்தது. குறிப்பா மண்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். தலையில அடிபட்டுற கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண சொல்லுங்க, ஹெல்மெட் போடுறோம். பாண்டிச்சேரியில எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டாம்னு நினைக்கிறேன், என்னமோ தெரியல. நான் அடிக்கடி வரும் பார்ப்பேன். ஆனா இப்போ இந்த மாசத்துல இருந்து போடணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். சென்னையில எல்லாம் ஹெல்மெட் போடலன்னா ரெடியா நிப்பாங்க பிடிக்கிறதுக்கு. ஃபைன், பயங்கரமான ஃபைன். ஒரு சிக்னல் இருந்து ஒரு சிக்னல் தாண்ட முடியாது. மண்டை ரொம்ப முக்கியம். மண்டையில அடிபட்டுட்டுனா நரம்பு பாதிச்சிரும், மூளை பாதிச்சிரும், செயல்படாது. ரத்தம் கிளாட்டா, மண்டை உடைஞ்சு போச்சு. இவன் மண்டை ஆண்டவர் உடைத்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. இவன் 70 பேரை ஒரே கல்லுல கொன்னா, இவன் தலையில கர்த்தர் கல்ல போட்டாரு. ஆமா, சும்மா இல்ல. ஆண்டவரோடு விளையாடக்கூடாது. இந்த பதவி இவனை வாழ வச்சுதா? வாழ வைக்கல. 3 வருஷம் அரசாட்சி பண்ணா. ஒரு பொம்பளையால சாவக்கூடாதுன்னு ஆயுதத்தாரி அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா, என்ன குத்தி போடப்பா, நான் இனிமே செத்துற போகிறேன், இனிமே சாக போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. செத்துட்டான். 3 வருஷம் அரசாட்சி பண்ணி செத்துட்டான். காரணம் என்ன? தன்னை உயர்த்த ஆசைப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன், நம்மளை நாமளே எந்த இடத்துல உயர்த்த கூடாதுங்க, ஆண்டவராக உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நானும் நம்ம சபைக்கு வர எத்தனையோ ஆண்டுகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, 20 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சென்னைக்கு வந்து ரொம்ப ஊழியங்க மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாட்டு வர்ஷிப் தான். எனக்கு செய்தியெல்லாம் ரொம்ப கொடுக்க தெரியாது. அப்ப இந்த 10 ஆண்டு சென்னையில் இருக்கும்போது நான் அடிக்கடி நினைப்பேன், ஐயா சபைக்காக ஜெபம் பண்ணுவேன். அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்ப்பது உண்டு, பத்திரிகையில பார்ப்பது உண்டு. இங்க உள்ள பத்திரிகைகள், சில பத்திரிகைகள்லாம் எனக்கு சிலர் அனுப்புவாங்க. நான் யோசிப்பேன், என்னைக்காவது அப்ப ஆண்டவருடைய வேலைன்னு ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் உயர்த்தணும் நம்மளை. நாம நம்மளை உயர்த்த கூடாதுங்க எந்த இடத்துலையும். புதிய ஏற்பாடுல பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஜெபிக்க வராங்க. பரிசேயன் ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறான், ஆயக்காரன் வெளியே இருந்து ஜெபிக்கிறான். அந்த பரிசேயனுடைய ஜெபத்துல எல்லாம் மனமேட்டிமை, பரிசேயனுடைய ஜெபத்துல எல்லாம் பெருமை. நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்ல. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன். ஆனா அவன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆனா ஆயக்காரன் ஜெபிக்கிறான், ஆவியாகி என்மேல் என்ன செய்யும்? ஜெபத்துல கூட ஒரு கண்ணியம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல கூட மனமேட்டிமை வந்துடக்கூடாது. ஜெபத்துல கூட பெருமை வந்துடக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். அப்போ இன்னைக்கு கூட்டம், இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா தன்னை உயர்த்துகிற கூட்டம். எங்க பார்த்தாலும் தன்னை உயர்த்தணும். அடுத்தது ஒரு கூட்டம் எப்படின்னா, மனுஷன் நம்மளை உயர்த்தணும். யார் உயர்த்தணும் சொல்லுங்க? மனுஷன் உயர்த்தணும். எங்க போனாலும் மனுஷன் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவரை மாதிரி வராது, இவரை மாதிரி வராது, அவர் அப்படி, இவர் இப்படி. சில ஆட்கள் இந்த புகழ் பாடுறதுக்குனே ஒரு 10-20 பேரை தான் கூடயே வச்சிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் அது இந்த அரசியல்வாதிகள் நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப ஊழியத்தில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஐயா அவரை மாதிரி வராது, இவரை மாதிரி வராது. எந்த மனுஷன் உயர்த்துறானோ நம்ம குப்புற போட்டுருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த யோசேப்பை போதிபார் உயர்த்தினானோ
தன் வீட்டுக்கு அதிகாரியாக வைத்தானோ, அவனை விசாரணைக்காரனாக வைத்தானோ, அந்த போர்த்திபார் தான் யோசேப்பை எங்க தள்ளினான் என்றால் சிறையில் தள்ளினான். சிறையில் தள்ளினான். அகாஸ்வேர் என்ற ஒரு ராஜா 127 நாடு அகாஸ்வேர் ராஜா. அடுத்த ஸ்தானத்துல ஆமான உயர்த்தினான். ஆமானுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உயர்வு கொஞ்சம் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு உயர்வை கடவுள் கொடுக்கார் என்றால், நம்ம வாழ்கின்ற சமுதாயத்தில் கொடுக்கிறார் என்றால் கொஞ்சம் தாழ்மையாக கற்றுக்கொள்ளணும். இவன் கண்ணும் ஓடலை, இவன் கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஆனா எந்த அகாஸ்வேர் உயர்த்தினானோ அவன் இவனை எங்க தூக்கி போட்டானா? தூக்கு மரத்துல போட்டான். மனுஷனுடைய உயர்வு ஆபத்து. ஆனா அதே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க, சாகுற வரைக்கும் அந்த உயர்வு இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்து. கரங்களை தட்டுங்க. கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அடுத்த தலைமுறை வரைக்கும் யோசேப்புடைய சந்ததிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு ராஜா வாரான், யோசேப்பை அறியாத அரசன் வரும்பொழுதுதான் அந்த ஜனங்களுக்கு தீங்கு வந்ததை தவிர, யோசேப்பை அறிந்த ராஜாக்கள் வரும்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. காரணம், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்தணும். எப்பவுமே நீங்க அப்படிதான் ஜெபம், ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா. மனுஷன் கொடுத்து நிறைய போறது இல்லைங்க. இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். வேதத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கல என்றால் 14ஆம் அதிகாரத்துல 21, 22, 23 வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சோதோம் பட்டணத்தை ஆபிரகாம் மீட்டெடுத்து வருவான். லோத்தை மீட்டெடுத்து சோதோம் ராஜா சொல்லுவாரு, எப்பா ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, வெள்ளியும் பொண்ணையும் நீ என்ன செஞ்சிரு எடுத்துக்கோ. வெள்ளியும் எல்லாம் கவனிங்க, எதை எடுத்துருமா? வெள்ளியும். அங்க அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் என்ன செய்யும்? ஆமா, வெள்ளி பொண்ணெல்லாம் நீ எடுத்துக்கோங்க பொழுது நானா இருந்தா கூட கொஞ்சம் வாங்கியிருப்பேன். சொல்லுங்க, தங்க இருக்கிற விலை எங்கேயோ போயிட்டு. அல்லேலூயா. தங்கத்தை வாங்க கூட முடியாது போல. சரி, ஏதோ கொஞ்சம் பேப்பர்ல பாக்கியாவது செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவன் சொல்றான், வெள்ளி பொண்ணு கொடுத்துரும் போது அவன் சொல்றான், ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யனாக்கீர் சொல்லாதபடி உமட்ட இருந்து எது கூட வாங்க மாட்டேன். சொல்லுங்க, சிரட்டை. சொல்லுங்க, சிரட்டை தெரியுமா? எல்லாரும் என்ன பாக்குறீங்க? சிரட்டை தெரியுமா? ஆமா, சொல்லுங்க. தேங்காவை திருவுறீங்களா? பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. தேங்காவை திரு போடுற அந்த கொட்டா, அந்த சிரட்டை கூட எனக்கு வேண்டாம்ப்பா. அவன் சொல்றான், அடுத்து வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன். அவர் என்னை ஐஸ்வர்யமாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் தான் குடும்பத்தை உயர்த்தணும். ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எப்படி உயர்த்துகிறாரா? குப்பையில உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சரி, போகட்டும், நேரமாயிட்டு. சொல்லப்பட்ட டைம்ல நான் முடிச்சறேன். ஒரு 3 காரியங்கள் சுருக்கமாக எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு அந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஆண்டு உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போகிறார். ஆனா என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்கள் முக்கியம். ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பைபிள்ல கொடுத்தாருன்னா அதுல ஒரு நிபந்தனை இல்லாம கொடுக்க மாட்டார். நம்ம நிபந்தனையை விட்டுருவோம், அந்த வசனத்தை மாத்திரம் பிடிப்போம். நான் வசனத்தை வச்சு ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல, பட் நிபந்தனை ரொம்ப முக்கியம். அதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு 3 காரியங்கள் உயர்த்தணும்னா ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, எடுத்து வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமா, அடங்கி இருங்க. முதல்ல அடங்கி இருக்கிறவர்களே கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்துவார், அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அடங்கி இருங்க. அடங்கி இருங்க. இதுக்கு சரியான மீனிங் என்னன்னா, காத்திருங்க, வெயிட் பண்ணுங்க. சில ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும்னா உடனே நடந்துராது. சில நன்மைகள் உடனே நடந்துடலாம், ஆனா சில நன்மைகளுக்கு வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், அடங்கி இருக்கணும். ஒரு குடும்பம்னா குடும்பத்துல அடங்கி இருக்கணும். ஒரு வேலை ஸ்தலத்துல இருந்தா அந்த வேலை ஸ்தலத்துல கீழே நீங்க அடங்கி இருக்கணும்.
ஊழியன்னா ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல அடங்கி இருக்கணும். ஒரு திருச்சபைனா திருச்சபையில அடங்கி இருக்கணும். சுயமா முடிவெடுத்து உங்க இஷ்டம் போல ஓடிடக்கூடாது, இஷ்டம் போல எதையும் செஞ்சிடக்கூடாது. அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். இங்க வேதம் அதை தான் சொல்றது. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கிருங்க, காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெயிட் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியல. ஒரு பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ல போங்கல, ஆனா என்ன பண்ண முடியல சொல்லுங்க? ஆமா, எங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை விட்டு அடுத்த ட்ரெயின்ல போக மாட்டான், தொங்கிட்டே போவான். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பாருங்க. காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஆண்டவருடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருக்கணுங்க. நமக்கு இன்னைக்கு என்னன்னா எல்லாம் உடனே நடந்துடணும், எல்லாம் உடனே நடந்துடும். நடக்காதபடி உடனே எல்லாம் நடந்துறாரு. நானும் ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் அப்படிலாம் நினைச்சது உண்டு. இது நடக்கணும், அது நடக்கணும். அப்ப எங்க ஊழியத்தில் அங்க பக்கத்துல ஒரு ஐயா இருக்கிற, அவர்கிட்ட கேட்பேன், ஐயா இது நடக்கலையே, ஐயா இது கிடைக்கலையே. அவர் எனக்கு சொல்லுவார், தம்பி காலையில தென்னங்கண்ணை நட்டு வச்சுட்டு சாயந்தரம் போய் தேங்காய் பறிக்க போகாது அப்படிம்ப. நான் சொல்ற புரியுதா? காலையில தென்னங்கண்ணை நட்டு வச்சுட்டு சாயந்தரம் போய் நீ என்ன பறிக்க போகாத, அதுக்கு 7 வருஷம் காத்திருக்கணும் தம்பி அப்படிம்பாரு. அது இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. சில ஆசீர்வாதங்களுக்கு வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. சில நன்மைகள், ஆண்டவர் சில உயர்வுகளை கொடுக்கிறது எல்லாம் உடனே நடந்துடாதுங்க. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும். அதுவரை நம்மளை உருவாக்கி இருப்பாரு. காத்திருக்கணும். நீங்க நிறைய பேருக்கு காத்திருக்க முடியல, வெயிட் பண்ண முடியல, அடங்கி இருக்க முடியல. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், போதும் போதும், இங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து சொல்றாரு, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே என்ன செய்ய. ஆனா அவ தான் பயங்கர இப்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் சாராள் குழந்தை இல்லை. சாராள் ஆகார 2வது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. குழந்தை உண்டாக்குறா. இவன் என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய சாரால அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அது அவளுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஆபிரகாம்கிட்ட போய் முறையிடுறான். முறையிட்ட உடனே ஆபிரகாம் சொல்றா, உன் கையின் கீழே இருக்கிறா, நீ என்னன்னாலும் அவளை பண்ணிக்கணும்னு இந்த அம்மா கொடுமையா நடத்தினாங்க. கடினமா நடத்தினாங்க. அந்த கொடுமையை தாங்க முடியல, அந்த கடினத்தை தாங்க முடியல, அந்த வேதனையை தாங்க முடியல. சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சில வேதனைகளை தாங்க முடியல, சில கொடுமைகளை தாங்க முடியல, சில பாடுகளை தாங்க முடியல. உண்மைதான், கஷ்டம்தான். பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாராலையும் தாங்க முடியல தான். உண்மைதான், உண்மைதான். இந்த அம்மாவால தாங்க முடியல, சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்பதான் கர்த்தருடைய தூதரானவர் அவளை சந்திக்கிறாரு. சந்தித்து, நீ எங்க போய் அடங்கி இருக்கணுமா, திரும்ப உன் நாச்சியார் அண்டைக்கு. சாராளின் அடிமை பெண்ணே ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்க போற அப்படின்னு கேட்கிறார். அவ எங்க இருந்து வாரன்னு சொல்றா, ஆனா எங்க போறன்னு அவளுக்கு தெரியல. பாவம், அனாதையா இருக்கு நிக்கிறா, இப்போ நிர்கதியா நிக்கிறா, கைவிடப்பட்ட நிலைமையில நிக்கிறா, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நிக்கிறா. கடுமையான கொடுமைகள் நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு அப்படி நடக்குது இல்ல? கொடுமைகள் நிறைய குடும்பத்தில் நடக்குது. மாமியார் கொடுமைப்படுத்துவா, மருமக கொடுமைப்படுத்துறா, கணவன் கொடுமைப்படுத்துறான். கஷ்டமா தான் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கொடுமையை நம்மளால தாங்க முடியல. ஆனாலும் நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கர்த்தருடைய தூதர் சொல்றாரு, அடங்கிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. உன் காரியத்தை கர்த்தர் பார்ப்பாருமா. இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்மளை நிறைய பேர் வேதனைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இந்த உலகம் நம்மளை பார்க்குதோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களை யார் வேதனைப்படுத்துறா, யார் துக்கப்படுத்துறா, யார் கொடுமைப்படுத்துறா, எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர். எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர். வேலை ஸ்தலத்தில் உங்களை கொடுமைப்படுத்தலாம், பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஆனா கையின் கீழே அடங்கி இருக்கணும், ஆண்டவருக்கு கீழே அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும். நீ அடங்கி இருந்தாதான் ஆசீர்வாதம். அங்க அவர் சொல்றாரு, நீ அடங்கி இருந்து சொல்லிட்டு அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அப்போ நீ அடங்கி இருந்தா உன் சந்ததி எப்படி இருக்கும் சொல்லுங்க? பெருக முடியாததா இருக்கும். அடங்கி இரு, போ, திரும்ப போ, அங்க போ.
இது கடினமான காரியம். ஆனா அவ அடங்கி இருந்தாள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் எங்க போனானா ஆபிரகாம் வீட்டுக்கு போறா. சாராள் கீழே அடங்கி இருந்தா. அவளுக்கு தெரியும் இவ்வளவு கடினமான காரியம். இந்த உலகம் பார்க்கல, ஆபிரகாம் பார்க்கல, சாராள் பார்க்கல, வேலைக்காரங்க பார்க்கல. அவள் கொடுமைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்திருப்பாங்க. ஆனா அவளுக்காக யாரும் பேசல, அவளுக்காக யாரும் பரிந்து பேசல, அவருக்கு யாரும் உதவி செய்யல. கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆமென், நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 11ஆம் வசனத்துல கடைசியில தேவன் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். யாரு கேட்கிறா சொல்லுங்க? சரி, நிறைய நேரம் நம்ம கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற எல்லாத்தையும் யார் பார்க்கிறான்னா கர்த்தர் கேட்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து நீங்க சில நேரம் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆலயத்தில் பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கும், செவிகள் கவனிக்குங்க. ஆண்டவர் பார்க்கிற தேவன். உங்களாம் இப்ப கர்த்தர் கேட்டாருமா, உடனே அந்த இடத்துல ஆக அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடங்கி இருக்கணும். இன்னைக்கு அடங்கிருங்க. வாலிபர்கள் சொல்றேன், ஒரு வேலையில உருப்படியா இருங்க. 6 மாசத்துக்கு 10 கம்பெனியில ஏறாதீங்க. சென்னையில் அப்படிதான் நிறைய பேர் ஒரு மாசத்துக்கு ஒரு கம்பெனியை மாத்திக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல இருப்பா, கத்துக்கொள்ளும். முதல்ல கஷ்டம் நஷ்டம் எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. எங்க போனாலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத இடம் எங்கேயும் இல்லை. ஆனா அந்த பிரச்சனையை சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடங்கி இருக்கணும். யாக்கோபு அடங்கி இருக்கல. 20 வருஷம் மாமாக்கு கீழே அடங்கி இருக்கல. 20 வருஷம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா? 10 முறை சம்பளத்தை மாத்தினா எப்படி எல்லாம் பிராடு பண்ணான் தெரியுமா? அவனுக்கு என்னெல்லாம் பிராடு பண்ண, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டானே யாக்கோபு. ஓடுனா, சொல்லாம கொள்ளாம ஓடுனா. எப்போ ஓடுனா அப்படின்னா ஆண்டவர் சொன்ன பிறகுதான் ஓடுனா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்ன பிறகுதான் போனான். அவன் பட்ட பாடுகளவே ஏராளம் ஏராளம். அந்த அதிகாரத்துல 38ல இருந்து 42 வரைக்கும் அவன் பட்ட பாடுகளை சொல்றான். அதுல 42 வசனம் கடைசியில சொல்றான், என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாருங்க. உங்க பிரச்சனை, பாடு, உபத்திரம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் சொல்ற வரைக்கும் அடங்கிருங்க. ஒரு உயர்வை தருகிற வரைக்கும் அடங்கிருங்க. உயர்வு கிடைக்கிற நேரம் நீங்க வெளியே ஓடிடாதீங்க. மேன்மை கிடைக்கும் பொழுது வெளியே ஓடிடாதீங்க. ஒரு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க வெளியே போயிடாதீங்க. அடங்கிருங்க. அவருடைய வேலை வரைக்கும் காத்துருங்க. சவுல் தாவீத கொல்ல எத்தனையோ முறை நினைச்சான். தாவீது நினைச்சிருந்தா சவுலை கொன்னுட்டு அந்த ராஜ்யத்தில் வந்திருக்கலாம். சால்வை அறுத்தவனுக்கு அவன் தலையை அறுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நல்லா என்ன கவனிங்க. சால்வை அறுத்தவனுக்கு தலையை அறுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? செஞ்சானா? இல்ல, அதை பண்ணல. ஆண்டவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்து இருக்கிறான். தன்னுடைய ஆட்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துறான். அவர் கர்த்தரால் என்ன செய்தவர்? அவருடைய வேலை வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா. ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பதவியை பிடிக்கணும், பணத்தை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், குறுக்கு வழியில என்னெல்லாம் பண்ணிட்டு உயர நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அடங்கி இருங்க. அடங்கி இருங்க. அடங்கி இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஊழியத்துல கற்றுக்கொண்டது அதுதான். 17 வயசுல வந்தேன். 44 ஆகுது. ரொம்ப வயசானாலாம் நினைச்சிடாதீங்க. முடி போயிட்டு அவ்வளவுதான், போனாலும் கவலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய ஃபீலிங் முடி போயிட்டு முடி என்ன வயசாக அது நடக்க அதுவே பெரிய அழுத்தத்துல உள்ள போயிடாதீங்க. சத்தமா மகிழ்ச்சி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த 17 வயசுல ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல 7 வருஷம் இருந்தேன். நிறைய காரியங்களை கத்துக்கொண்டேன். அடங்கி இருக்கணும். நிறைய காரியங்கள் கத்துக்கொடுப்பார். சபையில அடங்கி இருக்கணும். சபையில இருந்தா அந்த போதகருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். சபையில சில இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நம்ம அடங்கி இருந்தா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். யாருமே கண்டிக்கல, யாருமே உயர்த்தல. உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். இந்த மனுஷன் நம்மளை உயர்த்த போறது இல்லை, நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் நம்மளை எப்போ உயர்த்தணும், நம்மளை எப்போ உயர்த்தி வைத்து அழகு பார்க்கணும். அது கர்த்தருக்கு தெரியும்.
ஆண்டவருக்கு தெரியும். அடங்கிருங்க, அவருடைய வேலை வர வரைக்கும் காத்திருங்க. ஆதியாகமம் 21:2 வாசிங்க. ஆதியாகமம் 21:2 வாசிங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, நல்ல கவனிங்க, சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருக்கிற ஒரு காலம் இருக்குது நமக்கு. அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை உயர்த்துகிற வரைக்கும், ஆண்டவர் நம்முடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் ஒரு திருமண காரியத்தை வாய்க்க செய்யற வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ண நீங்க இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமே. கடைசி நேரத்தில் நம்ம ஏதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் முடிவு எடுத்துறது. நல்ல மாப்பிள்ளைக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில எந்த மாப்பிள்ளையா பரவாயில்ல மாட்டிக்கிடுவாங்க சில இடத்துல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண. ஒரு வீடு வாங்குற காரியமா, எந்த ஒரு காரியமா, ஒரு கடன், அது கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்லை, நான் பாயிண்ட் போகணும். அப்ப பாருங்க, அடங்கி வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு தர நினைத்ததை யாராலையும் தடுக்க முடியாது. ஆபகுக்கு அழகா எழுதுகிறார், 2-3 காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யுங்க, காத்திருங்க. அம்மா ஐயா காத்திருங்க. உங்களுக்குன்னு வர வேண்டிய நன்மையை நிச்சயம் கர்த்தர் தருவார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகாருடைய சந்ததியை, இஸ்மவேல் சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். உங்களை என்னை கர்த்தர் உயர்த்துவார். அடங்கி இருப்பார். நம்பர் 2, 2வது காரியத்துக்கு போயிருவோம், நேரமாயிட்டு. 2வது காரியம், ஆண்டவர் யாரை உயர்த்துவார்? எனக்கு அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 147 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147:6. சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். 2வது சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். முதல்ல அடங்கி இருக்கிறவர்கள். 2வது எப்படிப்பட்டவங்களை உயர்த்துறாரா? சாந்த குணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கிறதா? அப்படி இல்லை. சாந்தமும் முக்கியமான ஒன்று. சாந்தமும் ஒரு முக்கியமான கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம் ஒரு முக்கியமான ஒரு கனி. சாந்த ரொம்ப முக்கியம். என்ன, அதுக்கு 4 அர்த்தம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அமைதியா இருப்பது அதுக்கு முக்கியமான காரியம், முதல் காரியம், வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். வாக்குவாதம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கிடைக்காது போடலாம். ஒரு பாயிண்ட் கிடைச்சிராதா, அவன் வாயிலிருந்து ஒண்ணு வந்தா பிடிச்சு அதை வச்சு சண்டை போடலாம். இன்னைக்கு நிறைய இடங்கள் அதான் நடக்குது. சபையில, குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. சாந்த குணம் உள்ளவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. சாந்த குணம் உள்ளவங்க 2வது எப்படி இருப்பாங்கன்னா, தங்கள் உரிமைகளை விட்டு கொடுப்பார்கள். தங்கள் உரிமைகளை விட்டு கொடுப்பார்கள். ஒரு 2 பெண்கள் சாலை போட்டு சண்டை போட்டாங்க. குழந்தைங்க, அவை குழந்தைங்க. சால குழந்தைய பாதியை வெட்டி அவளுக்கு பாதி. தாய் குடிக்குது. அந்த குழந்தை கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவள் பாருங்க விட்டு கொடுக்கலாம். உரிமையை விட்டு கொடுக்கிறாள். அதான் சாந்தம். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம உரிமைகள் பறிக்கப்படுகிறது, நம்முடைய உரிமைகள் ஏமாற்றப்படுகிறது. நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள், நமக்கு வர வேண்டிய பணங்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நமக்கு என்னன்னா, அதுல சந்தம் இல்லை. வாக்குவாதம் பண்ணாதீங்க. எந்த இடத்துலயும் வாக்குவாதம் செய்யாதீங்க. நீங்க நிறைய நேரம் நம்ம வாக்குவாதம் பண்றோம். உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நமக்கு நிறைய கோபம் வருது. எனக்கு அருமையான 3வது சாந்த குணம் எப்படி இருப்பாங்கன்னா, நுகத்தை ஏற்றுக்கொள்வாங்க. தன் மீது தங்கள் நுகத்தை என்ன செய்ய, எந்த ஒரு பிரச்சனை, பாடு, குடும்பத்தில் ஒண்ணு வந்தா அதை ஏற்றுக்கொள்வாங்க. கை நீட்டி அவனால இவனா அப்படிதான் கொடுத்தா யாரு நான் தெரியல.
நான் வசனம் சொல்ல எனக்கு நேரம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சு. அப்போ உண்மைகள் பறிக்கப்படுகிறது, பரவாயில்லை. முக்கியமா 4வது காரியம், சார்ந்த உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல கேரக்டர் உள்ளவர்களாக இருப்பாங்க. நல்ல பண்பு. கிறிஸ்தவத்துல இல்லாத இப்ப கேரக்டர் சரியில்லாம தான் போகுது. திறமை, தாளந்து இருக்குது, கல்வி இருக்குது, அழகு இருக்குது, என்ன இல்லாம போயிட்டான் பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கேரக்டர் சரியில்லை. எனக்கு தெரியும் ஒரு தம்பி எங்க ஊர்ல இப்ப இல்ல, மரித்து விட்டான். 7 லாங்குவேஜ் பேசுவான், பல திறமை, பல தாளந்து. அவனுக்கு தெரியாத ஐட்டமே இல்ல. கேரக்டர் சரி கிடையாது. அவனுடைய தவறான கேரக்டர்னால வரக்கூடாத பாவம், வரக்கூடாத வியாதி வந்து வியாதியில மரித்து போய்விட்டான். முக்கியம், நல்ல குணம் முக்கியம். நான் முதல்ல சொன்னேன், சவுல் எத்தனையோ முறை கொல்ல நினைச்சான், ஆனா ஒரு தடவை கூட தாவீது அவனை கொல்ல நினைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் இப்படி பண்றானே, நானும் அவனுக்கு அப்படி பண்ணுவேன். அவன் பதிலுக்கு பதில் செய்யல. நல்ல கவனிங்க. சில நேரம் அவன் என்ன இப்படி பண்றான், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் 4 பேர் முன்னால அவமானப்படுத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான், அதனால நானும் இப்படி பண்ணுவேன். செய்யாதீங்க, வேண்டாம். அவங்களுக்காக உங்க நல்ல கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கணும். நம்ம கேரக்டரை மாற்றக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம கேரக்டர், நல்ல கேரக்டர் முக்கியம். கேரக்டர் நிறைய பேருக்கு சரியில்லை, எல்லாம் இருக்குது. முந்தானத்தை தெரியல, ஒரு டாக்டர் ஒரு ஐயாவையும் மகளையும் கொண்டுட்டான் சென்னையில. பேப்பர்ல எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. ஒரு அடுக்குமாடி வீட்டில் ஒரு டாக்டருக்கு படிச்சவன். அப்ப அவனுக்கு என்ன இல்லை, கேரக்டர் சரியில்லை. பாருங்க, கேரக்டர் முக்கியங்க. நம்முடைய பண்புகள் முக்கியம், நம்முடைய குணநலன்கள் முக்கியம். எந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நல்ல எடுத்துக்காட்டு ஈசாக்கு. ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கல என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20, 21, 22 குறித்துக் கொள்ளுங்கள். வாசிக்க நேரம் இல்லை. அங்கு ஒரு கிணறு தோன்றாங்க, துறவு தோன்றாங்க. ஈசாக்கு மேய்ப்பர்ட்ட கேரா மேய்ப்பர் சண்டை போடும் பொழுது அவங்க விட்டு கொடுத்துக்கிட்டே போறாங்க. வாக்குவாதம் பண்ணல. என்ன பண்ணல சொல்லுங்க? இது ஏன் கிணறுன்னு அவன் சண்டை போடுறான். சரி வச்சுட்டு போ, நல்லா இருந்துட்டு போ. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் பாருங்க ஈசாக்கு. எல்லாத்திலுமே திரும்ப திரும்ப தோண்டும் போது வந்து பிரச்சனை பண்றான், விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், வாக்குவாதம் பண்ணல. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பத்துல விட்டு கொடுங்க. உங்க பணத்தையோ சொத்தையோ உங்க அண்ணன் தம்பியோ விட்டு கொடுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. விட்டு கொடுத்த அந்த தாய் கையில தான் அந்த குழந்தை கையில கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, விட்டு கொடுத்த தாய் கையில தான் கிடைச்சு. அப்ப நல்ல கவனிங்க, விட்டு கொடுங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க, பரவாயில்லை. ஏமாத்திட்டாங்க, பரவாயில்லை. யாக்கோபை ஏமாத்தலையா அவங்க மாமா? ஆனா அவன் எவ்வளவு எல்லாவற்றையும் சாந்தமா இருந்து சகித்து எவ்வளவு தாங்கி கொண்டான் யோசிச்சு பாருங்க. ஆனா சிம்சோன் அப்படி இல்லையே. சிம்சோன் என்ன பண்ணா, அவனுக்கு நியமிக்கப்பட்ட மனைவியை அவங்க மாமா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். சும்மா இருந்தான சிம்சோனு போய் 300 நரிய பிடிச்சான். எத்தனை நரிய பிடிச்சான்? 300 நரிய பிடிச்சி வால்ல தீப்பந்தத்தை வச்சு கட்டி விட்டு பெலிஸ்தருடைய வெள்ளாண்மை கட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? நாசமாக்கி போட்டான். உடனே அவன் என்ன பண்றான்? இது யாரு பண்ணா? சிம்சோன். எதுக்காக? இந்த காரணம். அவன் சிம்சோனை ஒன்றும் செய்யல. சிம்சோனுடைய மாமனையும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மனைவியும் அக்னியால சுட்டரிச்சு கொண்டாங்க. இந்த அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல போய் நீங்க வாசிங்க, 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்போ மாத்தி 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 சண்டை, பழி வாங்குதல். பைபிள் ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24, 29 வாசிங்க. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. அல்லேலூயா. அவன் எனக்கு இப்படி செஞ்சான், அதனால நான் இப்படி செஞ்சேன். அவன் இப்படி பண்ணான், அவன் என்னை ஏமாத்திட்டான். நமக்கு கோபம் வருது எல்லாத்துக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருங்க சின்ன வயசுல. இப்பவும் வரும். ஆனா சின்ன வயசுல அநியாயத்துக்கு வரும். எனக்கு என் அண்ணனுக்கு சண்டை வந்ததுன்னு வைங்களேன், என் அண்ணன் ஒரு அடி அடிச்சா நான் 10 அடி அடிப்பேன். எத்தனை அடி சொல்லுங்க? எங்க அம்மா அவனை பிடிச்சி வைக்கணும். இந்த 2 பசங்க 2 பெண் பிள்ளைகளா இருக்கக்கூடாது, ஒரு 4-5 பிள்ளைங்களாவது இருக்கணும். ஒரு அளவுல யார் சொல்லுங்க? ஆமா, நாங்க 2 பையன், ஒரே ஒரு அக்கா, ஒரு 3 பையனாவது இருந்திருக்கணும்.
இது பெரிய பிரச்சனை. 2 பேரும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை தான். ஆனா அவன் நான் அடிச்சானா 10 அடியாவது நான் அடிக்கணும், பிடிச்சி வச்சாவது அடிக்கணும். கட்டி புரண்டு சண்டை போடுவோம். ஒரு நாள் அப்படிதான் சண்டை போடுறோம். எங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நான் ஓடி போய் அம்மா அழாதீங்க, எங்க அம்மா அழுதா எனக்கு பிடிக்காது, அம்மா அழாதீங்கம்மாங்கிறேன். அவனும் ஓடி வந்து அழாதீங்க. எங்க அம்மா சொன்னாங்க, நான் அழாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் சண்டைகள் போடுறது யார் துக்கப்படுறானா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு. மனைவியோ கணவனோ சில வார்த்தைகள் வரும்பொழுது ஒருத்தர் அமைதியா இருந்துருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி கொஞ்சம் கொந்தளிச்சானா கொஞ்சம் அமைதியா இருங்க. அல்லேலூயா. நான் அனுபவத்தில் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்திரத்தை உருட்டுவா, அடிப்பா, கதவை அடிப்பா, ரைட் பரவாயில்ல. நம்ம மனைவி கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் எதை சுதந்திரிப்பாங்களா? பூமியையே சுதந்திரிப்பாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தா மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அதே கணவர் கோபத்தில் சுதந்திரிக்கிறாரு. கொஞ்சம் பெண்கள், அவரே பாவம் ஆபீஸ்ல என்ன டென்ஷன்ல வந்தாரோ, டிராபிக்ல எவன் பிரச்சனையோ தெரியல, கொஞ்சம் அமைதியா இருங்க, சாந்தமா இருங்க. கோபம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உடனே பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லிடுது, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபத்துடைய விளைவு எங்க கொண்டு விட்டுரும் தெரியுமா? பாவத்துல விட்டுரும். சாந்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு மோசே. ஆண்டவர் அவனை குறித்து சொல்றார், பூமியில் உள்ள சகல மனிதர்களும் இவன் எப்படிப்பட்டவன்? சாந்த குணம் உள்ளவன். ஆனா கோபத்துல கொலையே பண்ணிட்டாரு ஆரம்பத்துல, சும்மா இல்ல. ஒரு எகிப்தியனு எபிரேயனு சண்டை போடுறாங்க. எபிரேயன் அடிக்கப்படுறதை பார்த்த உடனே முடியல அவருக்கு கோபத்துல, எகிப்தியனும் கொன்னே போட்டுட்டாரு, கொன்னு மணல்ல புதைச்சிட்டாரு. கோபக்காரர், கொலைகாரர். ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டி வணக்கத்தை ஏற்கிறோன்னு அதை தாங்க முடியாம கற்பனைகளை போட்டு என்ன செஞ்சார் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய வீடுல உடையுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல என்னெல்லாம் உடையுது தெரியுமா? எங்க பெரியம்மா பையன் ஒருத்தன் உண்டு, கோவம் வந்துன்னா கதவெல்லாம் கொத்துவான், அருவாள் எடுத்து. எதை வச்சு கொத்துவான்? கதவு, நம்ம கதவே உடைப்பாங்க. எங்க பெரியம்மா அலறுவாங்க, ஐயோ கதவை போட்டு உடைக்கிறான். என்ன சொல்லுவாங்க? அமைதியா இருங்க, கதவோட போட்டு மேல நம்ம மேல கொத்திராம. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மேல அது போனா பரவாயில்ல, கதவை மாத்திக்கலாம். கோபம் அப்படி. இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபங்கள், சாந்தம் இல்லை. நீங்க சாந்தமா இருக்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25:9, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது என்ன செய்யறாராம்? போதிக்கிறாராம். நீங்க நடக்க வேண்டிய வழியை போதிப்பாரு. சங்கீதம் 37:1 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சமாதானத்தினால், மிகுந்த சமாதானத்தினால் எப்படி இருப்பார்களா? மனமகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு பல்லவியை பாடி 3வது பாயிண்ட், அது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு ஐயா கையில கொடுத்துறேன். எஃப் மைனர் பிடிங்க, ஒரே ஒரு பல்லவி. சந்தோஷ விண்ணொளியே சொரூபியே, சந்தோஷ விண்ணொளியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. பாடுங்க. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. வேதமே புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. சந்தோஷ விண்ணொளியே, சாந்தத்தின் சொரூபியே, இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர். சந்தோஷ விண்ணொளியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே. எல்லாரும் பாடுவோம். கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. ஆமென். கிருபாசனபதியே,
அல்லேலூயா. அவர் சாந்தம் உள்ளவர். சிலுவையில எல்லாத்தையும் சகித்தாருங்க. முகத்துல துப்புனாங்க, தலையில கொட்டுனாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். 4 பேர் நம்மளை நல்லா துப்புவான், என்னெல்லாம் பேசுவான். இயேசுநாதரே பேசின உலகம். அவர் தீர்க்கதரிசினா ஒருத்தன், அவர் நல்லவர்னா ஒரு கூட்டம் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கு, பிசாசு பிடித்திருக்குன்னா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரெண்டையுமே மைண்ட்ல ஏத்தல, தன்னுடைய ட்ராக்ல போய்கிட்டே இருந்தார். இந்த உலக வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளை 4 பேர் திட்டுவான், 4 பேர் கொஞ்சுவான், 4 பேர் அப்படிமா. நீங்க எதையுமே மைண்ட்ல ஏத்தாதீங்க. உங்களை அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்துல, உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து நான் ஐயாவுடைய கையில கொடுக்கிறேன். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவன் பிடிக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினால் அவன் கொம்பு. முதல்ல அடங்கி இருக்கிறவர்களை உயர்த்துவார், 2வது சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துவார், 3வது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எங்க அழகா சொல்றாரு, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கொம்பு அதுக்கு சரியான மீனிங் அப்படின்னா மகிமை, மேன்மை, பலன், சக்தி, அதிகாரம், ஆற்றல், வல்லமை. கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டீங்கன்னா நீங்க இழந்து போன பலன், இழந்து போன ஆற்றல், இழந்து போன சக்தி, இழந்து போன வல்லமையை கர்த்தர் மீண்டும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். யாரை சார்ந்து கொள்ளணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். இங்க ஆண்டவர் அதான் சொல்றார், என் நாமத்தினால் அவன் கொம்பை உயர்த்துவேன், தாவீதின் கொம்பை உயர்த்துவேன். ஏன்னா தாவீது எப்பவும் கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் ஆமா எப்பவும் ஆண்டவரை வச்சிருந்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எப்பவும் ஆண்டவரை சார்ந்திருந்தான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஆண்டவரே முன்னால வச்சான். இன்னைக்கு நாம எதை வைக்கிறோம் முன்னால? பணத்தையா, சொத்தையா, பதவிகளையா, உலகத்தையா? எதை முன்னால வைக்கிறோம்? இன்னைக்கு நீங்கள் நானும் எதை முன்னால வைக்கணும்னா கர்த்தரை முன்னால வைங்க. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. வேதம் சொல்வது ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் எப்படி காத்துக்கொள்வாரா? பூரண சமாதானம். சமாதானங்க ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு உலகத்தை என்னெல்லாமோ ஆதாயப்படுத்தி என்னெல்லாமோ சம்பாதிச்சு பார்க்கறான், சமாதானம் தான் முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு வச்சுட்டு போனது சமாதானம் தான், பணத்தை அல்ல. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, அது உலகம் கொடுக்கப்படாத சமாதானம் நான் கொடுக்கிறேன். அப்போ சமாதானம் முக்கியம். குடும்பத்தில் சமாதானம் முக்கியம், ஊழியத்தில் சமாதானம் முக்கியம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம் முக்கியமே. அப்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. எவ்வளவு பிரச்சனைகளோடு இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ, இப்பதான் ஆரம்பித்தது, 1 மாதம் முடிஞ்சிட்டு 2வது மாதம் வந்திருக்குது. நீங்க நிறைய காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த வியாதியில நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிரச்சனையில நான் என்ன பண்ண போறேன், இந்த பாடுகள் என்ன இப்படி வேதனைப்படுத்திக்கிட்டு கவலைப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். யோபு ஆண்டவரை சார்ந்து கொண்டார். எல்லாமே போச்சு, சம்பாதித்த பணம் எல்லாம் போச்சு. 10 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? 10 பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் எல்லாம் 1 பிள்ளை 2 பிள்ளையோட இருந்துடுறாங்க. சொல்லுங்க. எனக்கு 1 பிள்ளை தான், ஒரே ஒரு பெண் குழந்தை, 12ஆம் கிளாஸ் படிக்கிறார். நான் சின்ன வயசுல 4 மாடி பக்கம் குறும்பூர் ஆர்சி மக்கள் மத்தியில் பிறந்து வளர்ந்தேன். அங்கே எனக்கு ஒரு டீச்சர், 2ஆம் கிளாஸ் எடுத்த டீச்சருக்கு 10 பிள்ளை. 10வது பையன் பேர் என்ன தெரியுமா? டென்ஷன். சொல்லுங்க, என்ன பேரு? ஆமா, அந்த டென்ஷன் இல்லை, 10வது மகன் டென்ஷன். நீங்க என்னன்னா அந்த டென்ஷன் நினைச்சிடாதீங்க. அவர் 5 பையன் 5 பொண்ணு, அவங்களுக்கு 10. அந்த 10 பிள்ளைங்க இருக்கிற வீடு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ் வந்தா அவ்வளவு ஜாலியா இருக்கும், எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப யோகுடைய வீடு எப்படி இருந்திருக்கு? எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, உயிரை தவிர ஒண்ணும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ மனிதர்களை தியானிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்ப நாட்களில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 12 மணி இருக்கும்.
அவருக்கு அடிச்ச உடனே அவரு, தம்பி யாராவது பண்ண மாட்டாங்களா நினைச்சா நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவர் பிரச்சனையை என்று சொல்றாரு. அப்புறம் ஏன்ட்ட நீங்க எதுக்கு அடிச்சீங்கன்னாரு. நான் சும்மா அடிச்சேன் அப்படின்னு. எதுக்கு அடிச்சேன்? அது இந்த போன் வந்த புதுசுல பேசணுங்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையில பேச வச்சேன். அப்ப நான் அப்பதான் நினைச்சேன், அவர் பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்லைங்க. நீங்க நல்லா கவனிங்க, எவ்வளவோ பேர் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறான் தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்கான், தங்க வீடு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? ஆனா உங்களை என்னை கர்த்தர் நன்றாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க வச்சாமாங்க. எவ்வளவு அழகான ஆலயம், எவ்வளவு விசாலமான ஒரு ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணும். ஆமென். நீங்க இந்த வருடம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஒரு ஆத்துமாவையாவது என்ன செய்வேன். ஆமா, யார் யாருக்கும் நம்ம ஆதாயம் பண்றோமே, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. நான்லாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? பக்தி வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்க அப்பா பெரிய ஜோசியர், ஜாதகம் எழுதுகிறவர். இன்னைக்கு 84 வயசு ஆகுது. அவ்வளவு பக்தி வைராக்கியமாக குறும்பூர்ல இருந்தோம். எங்க அப்பா திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவார். ஒரு நிருபராக இருந்தார், தினமலர்ல நிருபராக இருந்து பகுதி நேரமாக ஜாதகம் ஜோசியம் பார்ப்பார். அப்படி குறும்பூர்ல இருக்கும் பொழுது ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சு மே மாச விடுமுறையில எனக்கு எங்க அம்மா ஒரு பழைய சைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தாங்க. 350 ரூபா ஹெர்குலஸ் சைக்கிள். அந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுன்னு கடையில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு அண்ணன் வந்தாரு, தம்பி விபிஎஸ் வாரீங்களா அப்படின்னா. விபிஎஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. 4 மாவடியில் நடக்குது. குறும்பூர்ல இருந்து 4 மாவடி 2 கிலோமீட்டர். விபிஎஸ் வாரீங்களா என்னதுன்னு நல்ல கதை சொல்லுவாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி இப்படி என்னெல்லாம சொல்லிட்டு கடைசியில சொன்னாரு, முடிஞ்ச உடனே டீ பிஸ்கட் கொடுப்பாங்க அப்படின்னாரு. சொல்லுங்க, முடிஞ்ச உடனே என்ன கொடுப்பாங்க? ஒரு டீ பிஸ்கட்டுக்காக போனேங்க. என்னுடைய 12வது வயதுல இந்த மே மாச விடுமுறையில டீ பிஸ்கட்டுக்காக 4 மாடிக்கு போனேன். அங்க கர்த்தர் என்னை ரட்சித்தார். அங்க கர்த்தர் என்ன தொட்டார். பைபிள்ல இருந்து பெரிய வசனம் காமிக்கல, பெரிய பிரசங்கலாம் எனக்கு பண்ணல. ஒரு டீ பிஸ்கட் கொடுப்பாங்க, டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நானும் புது பழைய சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் மிதிச்சு போனேன். போன இடத்துல என்ன ஆண்டவர் ரட்சித்தார். அப்போ நல்லா கவனிங்க, பவுல் சொல்லுவாரு, நான் நட்டேன், அப்போல்லாம் நீர் பாய்ச்சான், விளைய செய்கிறது யாரு? நம்ம இருக்கிற இடத்துல 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணுங்க. யார் யாருக்கோ விளம்பரம் பண்றோமே. புதுச்சேரியில எங்க தங்குனா நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல போய் தங்குங்க. எங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும், அங்க போய் சாப்பிடுங்க. அவன் 1 ரூபா கூட நமக்கு தர மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன்கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா நீங்க யார் என்று எனக்கு தெரியாதுன்றான். ஆனா ஆண்டவருக்கு ஒரு காரியம், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை கத்த தருவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. கரங்களை தட்டுக்க வச்சாமா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலயம், நல்ல ஜெபிக்கிற போதகர், நல்ல விசுவாச மக்கள். இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியெல்லாம் போயிடாதீங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள இருங்க, பலப்படுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரனுக்கு எதிராக எத்தியோப்பியா ராஜா 9ஆம் வசனத்துல 10 லட்சம் பேரோட வரான். பெரிய படை. ஆனா இவன் இருந்தது 5,80,000 பேர். பாதிதான் இருக்குது. அப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எல்லாரும் ஓடியே போயிட்டானு. கர்த்தரை சார்ந்துன்னா உம்மை சார்ந்து நிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க உங்களுக்கு வருகிற வியாதிகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை ஆண்டவரை சார்ந்து நின்னா அதை ஆண்டவர் ஓடி போக செய்வார். அந்த யுத்தம் கர்த்தருடையது. நம்ம உலகத்தின் பார்வையில சாதாரணமா இருக்கலாங்க, ஆனா ஆண்டவர் பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள். கோலியாத்துக்கு முன்னால தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்றைய தினம் உன் தலையை என் கையில கர்த்தர் கொடுப்பார். அவனை பார்க்கும்போது அவனுக்கு அற்பமா தெரிஞ்சது. ஆனா தாவீது சாதாரணமான ஆள் இல்ல. அவனோடு பின்னால நிக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆள் இல்ல.
இந்த புதுச்சேரி பட்டணத்துல நீங்க கவனிங்க, நம்ம கூட யாரும் இல்லாத போல இருக்கலாம், நம்ம பின்னால யாரும் இல்லைன்னு நினைக்கலாம், நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை எல்லாம் ஓடிடும். இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து, அடுத்த அதிகாரம் 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவன் அரசாண்ட 35ஆம் வருஷம் வரைக்கும் என்ன இல்லாமல் இருந்ததா? யுத்தம் இல்ல. 35 வருஷம் ரொம்ப சமாதானமா செய்யறான். 5 வருஷம் ஆட்சி செய்யறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற முதல்வருடைய தலையும் உருளுது, அங்க இருக்கிற முதல்வருடைய தலையும் உருளுது. யார் வந்தாலும் தலை உருண்டுகிட்டே இருக்குது. 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியல. ஆனா அவன் அரசாட்சி செய்த 35ஆம் வருஷம் வரைக்கும் யுத்தம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்ப அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இரண்டாவதாக சார்ந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு இந்த மாதத்தில் நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. வியாதிகள் இருக்கலாம், டாக்டர்கள்லாம் கைவிடலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிற ஒரே ஒரு பல்லவியை பாடி அப்படியே இருக்கிற இடத்துல ஜெபிக்க போறோம். எஃப் மேஜர் பிடிங்க. அல்லேலூயா. தந்தை பெர்க்மான்ஸ் அவருடைய பாடல், ஒரு அருமையான பாடல். தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? தகப்பனே தந்தையே செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் பெருகிவிட்டன, எதிர்த்தெழு எத்தனை விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, நான் சோர்ந்து ஆமென், தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனில் தாங்குகின்றேன், என்னை தள்ளாட விடமாட்டே. பாருங்க, தகப்பனில் தாங்குகின்றேன், என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. நான் சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. தளர்ந்து இல்லை. சொல்லுங்க. நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனில் தாங்குகின்றேன், என்னை தள்ளாட விடமா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? அருமையான இந்த பிள்ளைகள் வந்திருக்கீங்களா? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கேடகமும் மகிமையும் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவன் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் அடங்கி இருக்கணும், என் குடும்பத்தில் அடங்கி இருக்கணும், என் கணவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும், என் திருச்சபையில் அடங்கி இருக்கணும், என் வேலை ஸ்தலத்தில் அடங்கி இருக்கணும், என் குடும்பத்தை நான் உடைச்சிடக்கூடாது, என் ஊழியத்தை நான் உடைச்சிடக்கூடாது, என் திருச்சபையை நான் உடைச்சிடக்கூடாது, என் வேலை ஸ்தலத்தில் நான் உடைச்சிடக்கூடாதுப்பா. அடங்கி இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. அப்பா கீழ் கர்த்தர் ஆகாரம் ஆசீர்வதித்தாருங்க. சாரால் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், எஜமானோ பார்க்கிற இடத்திலேயோ இருக்கிற சமுதாயத்திலேயோ உலகத்தில் ஆசீர்வதிக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை மாத்திராதீங்க. உங்க நல்ல கேரக்டரை விழுந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு
அப்படியெல்லாம் சுகத்தை உண்டாக இருந்திருக்கிறார்.